நீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம வெளியில போய் படிக்கிறது, ஃபாரின்ல படிக்கிறதுக்கு நம்ம ஆதிராம நாட்டுல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. 36 lakhs கொடுக்குறாங்க பெர் இயர். ஓகேவா, அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, நம்ம என்னதான் அதை வந்து யாரும் யூஸ் பண்றது இல்லை, மற்றவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண அதுக்கு முன்னாடி சப்போர்ட்டும் இருக்கு. அதுக்கு நம்ம கிறிஸ்தாஸ் காந்தி சார் இருக்காரு, சுப்பையா ஐஏஎஸ் சார் இருக்காருங்க, அமுதா மேடம் இருக்காங்க, எவ்வளோ சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. பட் ஆள் இல்லை, படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது வேற யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஃபாரின்ல போய் பிஹெச்டி படிக்கிறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது போக போஸ்ட் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே எல்லாத்துக்குமே நான் அதில் உங்களுக்கு கீழே கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கங்க. அது மாத்திரம் இல்லை, இது நாளை கழிச்சு பெங்களூர்லேயும் இதே மீட்டிங், அது ஒரு எலைட் மீட்டிங்கு. ஸோ அது நடக்கிறது சேவியரன் கூட இருந்தார், போயிட்டார். ஸோ பெங்களூரில் யாராக இருந்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் அட்டன் பண்ணுங்க. அது ஒரு எலைட் குரூப், அது எல்லாமே ஃபுல்லாக சயின்டிஸ்ட்டு, ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அவங்க எல்லாம் மீட் பண்ணுறோம். ஃபுல்லாக பெங்களூர் டிகே பீப்புள்ஸ் வந்து மீட் பண்ணுறோம். அங்கே யாராவது இருந்தீங்கன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அது மாத்திரம் இல்லை, எல்லாமே வந்து வேரியல் சங்கங்கள் அது இது இருக்குது. ஓகேவா, கடைசி எல்லாம் சொன்னார் ஐஜிக்கார சொன்ன மாதிரி ஏதோ ஃபைனலாக அதை யாராவது ஒரு ஆள் எடுத்து அந்த ஒன் ரூஃப் கீழே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். எல்லா இடத்தையும் சேர்ந்து ஒரே ஒரு ஆள் கீழே, அது இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் கீழே கொண்டு வந்து ஒன்று நடத்துகிறேன், இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் சப்போர்ட் பண்ணலாம். நான் ஃபுல்லாக என்னோட நேட்டிவ் வந்து கோவில்பட்டி பக்கத்தில் கேள்விப்பட்டி, அந்த குருகுராமன் அண்ணி அப்பா அவசியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த குரூப் மூலமாக தான் நான் வந்தேன். பிடெக் முடிச்சுட்டு ஒரு எம்டெக் முடிச்சுட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கிறப்ப நம்ம மனோவன் யாருக்கு தெரியுமா, அதில் இந்திரர் மேட்ரிக் பண்ணி வச்சுக்கிறாரு, இந்திரர் ப்ரொஃபஸர் எல்லாமே மனோவனா. ஸோ எல்லாமே இருக்கிறாங்க. ஓகேவா, அவங்களெல்லாம் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வந்து எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது அந்த அப்போ 2019 ஒரு மீட்டிங் போட்டோம். அது ஒரு 40 பேர் 50 பேர் சயின்டிஸ்ட் ப்ரொஃபஸராக சேர்ந்து கோயம்புத்தூர்ல மீட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அதை கூடிய சீக்கிரத்தில் ஏற்படுத்துவோம். அது மூலமா மக்களுக்கும் வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அது மூலமா வந்திருக்கிறேன். பிடெக் முடிச்சு ஒரு வேலை இல்லாத டயத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, ஒரு டிஆர்டி ஃபெலோஷிப் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக என்னோட கைடுமே நம்ம தான் வர மாதிரி இருந்தது, வர முடியல. கடைசியில் ஐஐடி மெட்ராஸில் இருக்காரு. ஸோ போயிட்டு இருக்கிறேன், நான் தான் போகிறேன். ஸோ அவருக்கு வர முடியல. ஸோ எல்லாருமே நம்ம மக்கள் சொல்லி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போயும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா ஒரு அனுப்புவார், ஏதாவது தம்பி இதுக்கு சப்போர்ட் பண்ணுப்பா, இன்டர்ன்ஷிப் சப்போர்ட் பண்ணுவாங்க, உடனே பண்ணி கொடுப்போம். பட் அவங்க கான்டாக்ட் பண்ணுறது இல்லை. நாங்கள் பேசி அடுத்த லெவலுக்கு அவனை ட்ரெயின் பண்ணுவான். இது இந்த மாதிரி ரெசியூம் ரெடி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சு அடுத்து அவனை கான்டாக்ட் பண்ணி பார்த்தா அவனை திருப்பி கூப்பிடவே மாட்டான். ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. நான் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிடுவான். அவன் நடந்ததா நடக்கலாங்கிறது நடந்துச்சுன்னா நல்லது. பட் நடக்காத விஷயத்துல எனக்கு பண்ணவே என்னாச்சுங்கிறது எனக்கு கரெக்ட் ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதை வந்து திருப்பியும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. யாருமே பண்ணுறாங்க, ஒரு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு, பட் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அந்த ஃபாலோ பண்ணி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து அவங்களாவே கூப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோ கிளாஸ்ல இருந்து ஒரு டாப் கிளாஸ் கனெக்டிவிட்டிக்கு நம்ம ஒரு வே இருக்கு. என்னது இந்த டிகேவிங்கிற ஒரு வே இருக்கு. ஓகேவா, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பிடெக் பையன் கூட ஒரு பெரிய ஆள் பேசுறதுக்கு ஒரு வே இருக்கு. நான் இந்த மாதிரி குரூப்ல இருந்து பேசுறேன் அப்படின்னாலே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா, கூச்சப்படாம பேசுங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இடத்துல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேர் வந்து நம்ம சென்ட் ஜோசப் பிளேஸ்ல நம்ம சார் தான் இருக்காரு. அவர் தான் அங்கே ரெஃபர் பண்ணி ஒரு 10 இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஸோ ஐஐசி ஐஐடி உள்ள வாங்க. இந்த இதுக்குள்ளேயே சரௌண்டிங்லேயே இல்லாமல் வெளியில வாங்க. எல்லா இடத்துலையும் இருக்காங்க. டெல்லியில் இருக்கிறாங்க, ஸோ கொல்கத்தாவில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வெளியில வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி பலன் சார். ஆக்சுவலாக வந்து இந்த யங்ஸ்டராக இருக்கும்போது இவ்வளோ வந்து மிக பிரமாண்டமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக 2 வார்த்தை நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லிருக்காங்க. அதை உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லி ஆகும் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் மட்டும் போதும் அப்படின்றது. இப்போ சார் பேசுறாங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது ஃப்ரீயா உங்களுக்கு உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்திருக்கோமா? ஆனால் நமக்கு வேலை வேணும், லோன் வேணும், தொழில் பண்ண முடியல, தொழில் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் ஃபாலோ பண்ணிருக்கோமா, தேடி இருக்கோமான்றது பெரிய கஷ்டம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், 2 உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம வந்து எல்லப்பன் சார் மின்னுலகம்னு சொல்லிட்டு எஜுகேஷன் வேலை வாய்ப்புக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது சொல்லுவாரு,
உடனே இவங்க சார் வந்து சரி வா தம்பி இந்த இடத்துல வேலை இருக்கு வந்து இதுல சேர்ந்துக்கிட்டு அடுத்ததா வேலை உனக்கு பிடிச்ச வேலையை ஜம்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஃபோன் பண்ணுவாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்கு, ஃபோன் பண்ணுவாங்க, இங்க வருவாங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க, ஆனா இன்டர்வியூ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கு, வருவாங்க, பேசுவாங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க, வேலையில ஜாயின் பண்ணிடுவாங்க, அதுவும் சொல்ல மாட்டாங்க. அது கூட பரவாயில்ல, ஒரு மாசம் சம்பளம் பார்த்த உடனே அவங்க ஊரை பார்த்து ஓடிடுவோம். நம்ம இளைஞர்களுக்கு அவங்க ஊர்ல விட்டு துரத்தி அனுப்பிச்சீங்கன்னா தான் இது சமூகம். எல்லாம் அவங்க ஊர்ல உட்கார்ந்து என்னதான் இருக்குன்னு தெரியல, அப்படி உட்கார்ந்துருக்காங்க. இந்த குளோபலைசேஷன்ல போக வேண்டிய தூரம், ஓட வேண்டிய வேகம் ரொம்ப பெருசுன்றதை அவங்க சொல்லி ஊரை விட்டு துரத்தி அனுப்புங்க. உங்களை வரவேற்க இந்த மாதிரி அதிகாரிகள் இந்த GTK மூலமாக உங்களுக்கு அனுப்பப்படுற